ஃபுல்லாக உரும்பு, ஃபுல் உரும்பு. ஆமாம், பறிச்சோളം തോന്നും. ஒரே எறும்போட எறும்பு. அது ஏன் இந்த பயிரில் இவ்வளோ எறும்பு? ஏன் இவ்வளோ எறும்பு? ஓரோ பயிர்லேயும் ஒரு எறும்பு காவலுக்கு நிற்குது. ஓரோ பயிர்லேயும் ஒரு எறும்பு காவலுக்கு நிற்குது. இங்கே இருக்கு. கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் இங்கே நல்லா வரும்னு நினைக்கிறேன்ல. கிழங்கு இந்த மாதிரி பயறு, அது சேம்பு இல்லை, சேனை. இது சேனை, அதெல்லாம் இது ஆல்வள்ளி, ஆலுவள்ளி. ഇത് പച്ചയായിട്ട് പയറ് അത് യൂസ് ചെയ്യാൻ പറ്റുമോ? കാരാമണി അല്ലേ? സൂക്ഷിച്ച്, ഉറുമ്പ് കടിക്കും. ഈ സൈഡ് എൻ്റെ ഇടയ്ക്കാ. ഈ സാധനം പറിച്ചേ കറി വെക്കാം, നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും. ആ, നമ്മൾ സാധാരണ ഇതല്ലേ കാരാമണില്ലേ, അതെന്താ അത്? പച്ചപ്പയറ ചുമ്മാ അത് കളം മാതിരിയാ? അത് യൂസ് ചെയ്യാൻ പറ്റില്ലേ? ഉഴുന്നല്ല പിന്നെ കാണിച്ചേ. ഉഴുന്നാണോ? ஆமா, உளுந்தும் பருப்பு. அது உள்ளலாம் இருக்கு. உரும்பு ஃபுல்லா சேட்டன மேலாம் அதுல இருக்கு பாருங்க. இதோ இங்கே ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ரெண்டு இருக்கு. ഉഴുന്ന് നല്ല വരും ഇവിടെ. இந்த ரெண்டு மூணு இருக்கு. ഉഴുന്ന്, ചെറുപയറ്, ഇതിൽ വെച്ചിട്ട് നമുക്ക് ചെറുപയർ എടുത്തിട്ട് പതുക്കെ ഇതോ അങ്ങ്. ഇതാണ് പൂക്കാതെ നിൽക്കുന്നത്. അതിനാ അത് അമര അവരൊക്കെയാ കഴിയും തോന്നുന്നു. അതിലാ ചാണകം ഇവിടെ ഇട്ട് വെച്ചിട്ട് പോയിട്ടുണ്ട് പശു. പിന്നെ അവര് കൊണ്ടുവന്ന് വെച്ചിട്ട് പോയതാ. നീ അടുത്തതാ അതുവാ അങ്ങ് അതുവാ അല്ലില്ല. പിന്നെ ബാക്കിലെയാ? ശരി, ഞാൻ പോയി നോക്കട്ടെ. ചീരയൊക്കെ ഇല മാത്രമായിട്ട് എടുക്കായിരുന്നു അല്ലേ? നാളെ എടുക്കാം, നാളെ ചീര വെക്കാം നമുക്ക്. ഇത് തന്നെ പയർ, ഇതിലൊന്നുമില്ല. ഒന്ന് രണ്ട് ഇപ്പം വരണേ ഉള്ളൂ.
இது இப்போ பிரிக்கலாமா? ഇങ്ങനെ പിടിച്ചാൽ പിടിച്ചത് ഇങ്ങനെ ഇവിടെ എടുത്ത് പിടിച്ച് കണ്ടോ அதுக்குள்ளே போடுறீங்க? ഇതിലെ പോട്ടിട്ട് ലാസ്റ്റ് ഇതിനകത്തൂടെ പോകത്തില്ല. പോകത്തില്ലെന്ന് തോന്നുന്നു. പക്ഷെ ഉഴുന്ന് പോവും. ഉഴുന്നത് എടുക്കണ്ട. ഇങ്ങനെ എടുത്ത് ഇതെല്ലാം ശ്രദ്ധിച്ചോണം, ഒന്നാണ് മിസ്സാകുന്നത്. എന്നിട്ട് ഈ സാധനം അതിന് വളമായിട്ടാണ്. അയ്യോ ചാടിപ്പോ ദേണ്ട പോണ എല്ലാം താഴെ പോണ. ഇത് കാറാമണിയില്ലേ? ഫുള്ള് കൊടുക്കും. நல்ல பிங்க் கலர் ஆயிடுச்சு. എന്നിട്ട് இந்த தோலை வந்து அதுக்கே இல்லை ஓரமாக போட்டுருவீங்க? இதே ரோஸ் அடிச்சு விட்டுட்டா அது வரையாட்டு. ரோஸா അടച്ചു വിട്ടിട്ട് ഇത് ഈ മഞ്ഞ റോസ് അടിച്ച് വിട്ട് ഇത് ഇട്ടതാ. അതിട്ട് ഇപ്പം എന്തെങ്കിലും ഉണ്ടെന്ന് വെച്ചു. ആമാ എല്ലാം ഇതിൽ செம்மக்காட்டு. மத்தியானத்துக்கு மேலே ஆனால் காற்று அப்படியே ஆள் தூக்கிட்டு போயிடும். சரியான காற்று. எல்லாம் முட்டி விளைஞ்சதுண்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போடலாமா? எல்லாமே துவரம்பருப்பு இது வேணாக்கு எடுத்து பறிச்சுட்டு உனக்கும். ஆக்சுவலி நம்ம கடையில் வாங்குறோம்ல கடலைப்பருப்பு துவரம்பருப்பு, அது நட்டு அதை விதைச்சு வச்சா வருமா? அது வச்சு வச்சா வரல, வித்து தனியாக கிட்டும். இது வித்தல்லே நம்ம கடையில் வாங்கின துவரம்பருப்பு பொட்டிச்சல்ல தெரியும். ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், 2 தான் அது. ரெண்டெண்ணம் ஒட்டி இருக்கும். அதை அது எதுக்கு பிச்சு பிச்சு? அது ரொம்ப கஷ்டம் இல்லை பிக்கிறது மெஷின்ல. அப்போ அது ஃபுல்லாக கிடைச்சதுன்னா நமக்கு நட்டுக்கலாமா? அது எங்கே கிடைக்கும்? விதை தான் வாங்கணும். அதை பறந்து போய் பறந்து போய் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து பறித்த இந்த காய்கறிகளையும் இந்த பயரையும் வச்சு ஒரு ரெசிபி பண்ணி நான் வந்து இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.